பணம் குடும்ப தேவையாகவும் எனக்கு பிஸ்னஸ் தேவையாகவும் பணம் தேவை இருந்தது. அதுக்காக ஒரு புரோக்கர் மூலிமா கரூரில் வழக்கறிஞராக பணிபுரியும் ரகுநாதன் வட்டி தொழில் செய்வதாக கேள்விப்பட்டு என்னையோட புரோக்கர் கூட்டி சென்றார். அவரிடம் சென்று 23 லட்ச ரூபா நான் பணம் வாங்கி அந்த 23 லட்ச ரூபாய்க்கு வட்டியும் முதலமாக அடைத்து விட்டேன். அடைச்சிட்டு நான் சொத்து பத்திரத்தை அடமானம் வச்சு தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த சொத்து பத்திரத்தை எனக்கு கொடுங்க திரும்ப அப்படின்னு கேட்டதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும், கொடுத்தா நான் கொடுப்போம், இல்லைன்னா நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போங்க நாங்கள் அப்படி சொன்னாங்க. நான் வீடு காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. 2 கேஸ் ஃபைல் பண்ணி 2 கேஸும் நிலுவையில் இருக்குங்க. 2 ஹியரிங் முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில் போன 12 நைட்டு 1:40க்கு ஒரு 10-15 அடியாட்களோடு நைட்டு 1:40க்கு நைட்டு ஒரு மணி சுமாருக்கு வீட்டில் இதே மாதிரி உள்ளே என்ட்ராகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ நான் சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அவங்க எங்களை ஒரு சேஃப் கார்டு பண்ணி அப்புறம் அவங்க பயந்து ஓடிட்டாங்க எல்லாரும். அந்த கம்ப்ளைண்ட்டு 12 காலையில் போயிட்டு பசுபாளையம் ஸ்டேஷனில் நான் கொடுத்தேங்க. கொடுத்து 25 வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல பசுபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில். அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அவங்க. அப்புறம் நேற்று மறுபடியும் மதியம் பட்டப்பகலில் 1 மணிக்கு சுமார் 1 மணிக்கு அதே ரகுநாதனும் இளங்கோவன் என்பவன் அவனோட கையாள் அவன் தான் எப்போட வச்சுருப்பாங்க. அந்த இளங்கோவனையும் இளங்கோவனை அனுப்பிச்சு அதன் மூலம் 10-15 ரவுடிகளை அனுப்பி நேற்று 1 மணி அளவில் இங்கே எங்கள் வீட்டை முன்பு என் காரை சேதப்படுத்தி எங்களே கல்லெடுத்து அடித்து கையில் பெரிய கூர்மையான ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு 1:15 மணிக்கு சுமார் வீட்டுக்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணாங்க. அப்போது நான் சத்தம் போட்டு கூச்சலிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்ததுக்கப்புறம் அந்த ரவுடிகள்லாம் ஓடி போயிட்டாங்க. இங்கே என்னோடய காரை டேமேஜ் பண்ணிட்டாங்க, பெரிய டேமேஜ் ஆகிடுச்சுங்க. வெறும் கல்லாக கிடக்குது, கல் எங்கள் மேலே விழுந்துருச்சு. நேற்று நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். நேற்று நைட்டு எனக்கு எஃப்ஐஆர் போட்டு தரவே இல்லை. இதுவரையும் எஃப்ஐஆர் போட்டு தரல. கேட்டால் நாங்கள் நாளைக்கு மதியானம் தரோம். இப்படி இந்த பசுபாளையம் ஸ்டேஷன் அவர்கள் சார்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இது காவல்துறை இங்கே நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு முழுக்க இந்த பசுபாளையம் காவல் நிலையமும் எங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பிரச்சனையிலேருந்து நான் மன உளைச்சலாக இருக்குது எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே. நாங்கள் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்க போலீஸ் துறை சொல்லி தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும். எங்கள் உயிருக்கு உடமைக்கும் தக்க பாதுகாப்பு வேண்டும். இதுவே என்னோட வேண்டுகோள்.